நேயர்களே, இன்றைக்கு நம்ம பேச போகிறது, ஒரு நாள் கழித்து அண்ணாமலை பேசினாலும் அதனுடைய போக்கை அவதானித்து பேசுவது தான் சரியாக இருக்கும். திடீர்னு தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவரும் பாரதிய ஜனதா தேசிய பொறுப்பாளரும் பாரதிய ஜனதாவினுடைய ஐபிஎஸ் முகமும் தனது தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தோழர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். விலகிறது அவர் பொறுப்பு. ஆனால் இதை தமிழ் சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது? அண்ணாமலை நல்ல ஆங்கிலம் பேசுவார், தமிழ் பேசுவார், ஹிந்தி அரைகுறையாக பேசுவார், கன்னடம் கூட நல்லா பேசுவார். ஆனால் இப்போ அவருடைய வேஷம், அவருடைய பார்வை, அவருடைய தன்மை, அவருடைய குணம் மாறி இருக்கிறதா? இந்த கேள்வியை தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக அண்ணாமலைக்கு எதிராக. நேற்று அவர் பேசிக்கொண்டே இருக்கிற போதே அவர் ஒரு மாங்கி பாத் ஸ்டைலில் தான் பேசுகிறார். கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு பேசுகிறார். ஆனாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் அவரை குறித்து எதிர்வினைகளும் ஆற்றப்பட்டு கொண்டே வருகிறது. அவர் அதை பார்த்து கொண்டு சிலருக்கு பதில் சொல்கிறார், சிலவற்றுக்கு பதில் சொல்ல மாட்டார். சரி, அதை விட்டுருங்க. அண்ணாமலை இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர் சொல்கிறதே நம்ம பார்ப்போம். 1.5 வருஷமாக எனக்கு நெருக்கடி இருந்துச்சு, 1.5 வருஷமாக எனக்கு மன வலி இருந்துச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தேசிய தலைமையில் சொல்லிட்டேன், அவங்க எலெக்ஷன் கழிந்த பிறகு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில், தேசிய அரசியலிலும் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சியினர் இடம் மாறுகிற போது அல்லது விலகிற போது அண்ணாமலை பின்பற்றிய பாலிசியை எனது அறிவுக்கு பொருந்திய அளவில் 1-2 இருக்கலாம், பெரிய அளவில் யாரும் பின்பற்ற போகிறதில்லை. ஆனால் 1-2 இருக்கலாம் இதே மாதிரி. அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தா, அப்போ 2 நாட்களாக அவர்களிடத்தில் சொல்லி வருவதற்கே ஒரு 50-60 மணி நேரம் டெல்லியிலே தாமதித்தார். அவர் 50-60 மணி நேரம் டெல்லியிலே தாமதித்து, முதலில் செய்தி வந்தது, மோடியை பார்க்க விரும்பினார், மோடி அனுமதிக்கவில்லை அல்லது கூப்பிடவில்லை. நிதின் நபீனை பார்த்து லெட்டரை கொடுத்தாரு, அமித்ஷாவும் கொடுக்கவில்லை. ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அமித்ஷா கூப்பிட்டா திரும்பி போனார் என்று நிறைய கதைகள் புனையப்பட்டது. இப்போ என்ன கேள்வின்னா, பாரதிய ஜனதாவிலிருந்து அவர் வெளியேறுவது ஏதாவது ஒன்று தானே காரணம். கட்சியில் மதிக்கலை, கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கல, கட்சியில் அவமதிக்கப்படுகிறோம், கட்சியினுடைய அவருடைய சொல்லை கேட்கவில்லை, கட்சியுடைய கொள்கைகள் பிடிக்கவில்லை, கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்றதாக இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அவர் வெளியே வந்து சொல்லியிருந்தால் அதனுடைய நிலைமை வேறு. ஆனால் அவர் தெரியாமே தப்பு பண்ணிட்டாரா அல்லது தெரிஞ்சு பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட போய் அவங்க இல்லை அண்ணாமலை இருங்கன்னு சொல்லி பேரம் பேசி, இந்த பதவி தரேன், அந்த பதவி தரேன், கேபினெட் தரேன், ஆந்திராவிலேருந்து சந்திரபாபு நாயுடு ஒரு எம்பியை ரிசைன் பண்ண சொல்லி, அல்லது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள பெரிய பேச்சு நடந்திருக்கிறது. கடைசியில் ஏதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம நேயர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இவர் வருகிறார். அதை உண்மை நான் சொல்லலை, உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை. டெல்லியினுடைய ஆசீர்வாதத்தில் தமிழ்நாட்டுடைய களத்தை முழுமையாக புரிந்து கொண்டு, நான் இல்லைன்னா நீனாவது ஓ மூலமாக இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வரும், நீ முதல்ல போய் காலை ஊணும் அப்படின்னு கூட அவங்க சொல்லி அனுப்பியிருக்கலாம் அல்லவா? பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை வெற்றி பெற முடியவில்லை. தமிழ் தேசிய அண்ணாமலை, திராவிட தேசிய அண்ணாமலை, கருப்பு அண்ணாமலை அல்லது கவுண்டர் அண்ணாமலை அல்லது குப்புசாமி கவுண்டருடைய பையன் அண்ணாமலை, தமிழன் அண்ணாமலை, இப்படி ஏதாவது ஒரு ரூபம், தமிழ்நாட்டு அண்ணாமலை, தமிழர் நலம் சார்ந்த அண்ணாமலை, மதச்சார்பற்ற அண்ணாமலை, ஏதாவது ஒரு அண்ணாமலை ஜெயிச்சு அதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவில் சங்கமாகவும் ஆகிறதற்குத்தான் இந்த திட்டம் என்று வலைத்தளங்களில் சொல்கிறாங்க. சரி, வலைத்தளங்களில் பல பேசுவாங்க. ஆனால் யதார்த்தமாக அண்ணாமலையின் மீது சில கேள்விகள் பத்திரிகையாளராக எங்களுக்கு எழத்தான் செய்யும். அண்ணாமலையினுடைய கொள்கை என்ன? அமைப்பிலிருந்து அரசியலுக்கு போவது சாத்தியம். அண்ணாமலை நேராக அரசியலிருந்து அமைப்புக்கு வந்திருக்கிறார். தேசிய முகமாக இருக்கிறார், ஆங்கில சிலைகளில் பேசுகிறார், எல்லாம் பேசுகிறார். அப்போ அப்படிப்பட்ட அண்ணாமலை அமைப்பிலிருந்து அவர் இடம் தாரி அரசியலிலிருந்து அமைப்புக்கு வந்து மீண்டும் அரசியலுக்கு போவார். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அரசியலில் தான் வந்தார், அரசியலிருந்து இப்பொழுது அமைப்பு. அது என்னது? வி த லீடர்,
வி த லீடர், நாங்கள் ஏதோ தலைவர்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரலாம். அதெல்லாம் நல்லா தான் பேசுகிறார். யாருக்கும் பெர்மனெண்ட் கிடையாது, நெவர், யாருமே ஒருபோதும் பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்க முடியாது, வரலாம் போகலாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க சொல்கிறாங்க, ப்ரொஃபஸ் பண்ணுங்க, ப்ரொபகேட் பண்ணுறாங்க, நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாரையும் மதித்து சொல்கிறாரு. எல்லாருக்கும் இடம், அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது வெளிப்படையாக அண்ணாமலையின் மீதான கேள்வி, அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற அரசியல் கட்சியின் பெயர் என்ன, அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்த அளவிற்கு தமிழ் நலம் சார்ந்து பாரதிய ஜனதாவை அவர் எதிர்ப்பாரா உண்மையிலே மனரீதியா, அல்லது பாரதிய ஜனதாவினுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிசிக்கு அவர் உட்படுவாரா? இப்போ 2 கேள்விகளுக்கு முன்னால் அண்ணாமலையை அசிங்கப்படுத்தியது தமிழ் தேசியவாதிகளோ திராவிட தேசியவாதிகளோ அல்ல, ஹார்ட் கோர் ஹிந்துத்துவமான அது கல்யாணராமன் தான் அவரை பெரிய ஊழல்வாதி என்று சொன்னார். அப்புறமா மாரிதாஸ் என்பவர் தான் அவரை பெரிய ஊழல்வாதி என்று சொன்னார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் தான் வைத்தார்கள் கட்சிக்குள்ள. அண்ணாமலை மூத்தவர்களை மதிக்கவில்லை, மூத்தவர்களை கேட்கவில்லை, நானே எல்லாம். இந்தியன் எக்ஸ்பிரஸுடைய கட்டுரை கூட வந்துச்சு, எல்லாமே நான், முடிவெடுப்பது நான், செயல்படுத்துவது நான், கூட்டணி அமைப்பது நான், பிரச்சாரம் நான், 7 வருஷத்துக்கு நான் தான் இருக்கணும். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னோம், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் வெளியே வந்து விட்டார். இப்பொழுது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் யார், நான் யார், ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் யார், நான் இப்போ யார் நான் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். எனது கொள்கை என்ன, எனது சித்தாந்தம் என்ன? நான் வெளிப்படையாக பாரதிய ஜனதாவில் இருந்தேன். பாரதிய ஜனதாவினுடைய ஹிந்துத்துவா ஹார்ட்கோர் எனக்கு பிடிக்கல, அதை அவர் வெளிப்படுத்தணும் முதல்ல. அப்போ தான் தமிழ்நாட்டில் நிலைக்க முடியும். தமிழ் மொழிக்கான வளர்ச்சி என்ன? தமிழ் மொழி, கல்ட் பாலிட்டிக்ஸ் சொன்னால் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கணம், அதே மாதிரி தமிழர்களுடைய அறம், தமிழர்களுடைய வாழ்வியல், சித்தாந்தம், ஆட்சி எல்லாம் இருக்கிறது. வட இந்தியர்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. தமிழர்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் வட இந்திய சமூகம் முழுவதுமே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் வந்தது. ஆரிய சமூகம் என்றால் பிராமணர்கள் அல்ல, முஸ்லீம்களும் ஆரியர்கள் தான். வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரியர்கள் தான், இந்துக்கள் மட்டுமல்ல. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து உள்ளே வந்தவர்களே தவிர தமிழர்களை போன்று இங்கு உள்ளவர்கள் அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது எனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்கிறதும் இன்றைக்கும் பேச்சாளர்களும் சொல்கிறாங்க, இந்த அடிப்படைத்துவமான பேச்சில் அவருக்கு இணைப்பு இல்லைங்கிறாங்க, அவருக்கு பிடித்தமில்லை. அடிப்படையான அந்த பேச்சில் அவருக்கு இணைப்பில்லை. கொள்கையில் பாரதிய ஜனதாவுடைய அடிப்படை கோர் நாட்டை இந்துமயமாக்கணும், இந்து தேசியமாக்கணும், இஸ்லாமியர்களை ஒடுக்கணும், அதான் ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய இது கோல்வார்கர், சாவர்கர், ஆனால் தீனதயாள் உபாத்தியாயா, அவர்களுடைய கொள்கையிலெல்லாம் அதுதானே. அப்போ அந்த கொள்கை எனக்கு இல்லை என்றால் அதை முதல்ல தெளிவுபடுத்துகிறோம். அனைத்து மதங்களும் அனைத்து சாதிகளும் தமிழர்கள், இந்தியர்கள். இந்த பாரதங்கிற வார்த்தைலாம் அவர் கையில் வரக்கூடாது. அங்குள்ள வார்த்தை இந்தியா என்று சொல்லுங்கள், தமிழன் என்று சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். இங்கே அக்காக திமுக தமிழனை சொல்லி ஊழலை கொள்ளையடித்தா நீங்கள் திட்டுங்க. தமிழன் எந்த கட்சியில் அதிமுகவில் இருந்தால் நீங்கள் ரொம்ப அதிகமாக விமர்சிங்க. ஏன் விஜய் கட்சியில் இருந்தாலும் விமர்சிங்க. இப்போது இந்த ஆய்வுகளை பார்க்கின்ற போது அவர் நரேந்திர மோடியை எனது ரசிகராக இருக்கிறார். நரேந்திர மோடி இவருக்கு எப்படி ரசிகரானார், இவர் எப்படி நரேந்திர மோடிக்கு ரசிகரானார்? அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் உண்டு. குஜராத்தினுடைய சம்பவத்திலும் அவர் மீது உண்டு. அவர் இப்பொழுது மிஸ்டர் கிளீன், ஏனென்றால் அவர் பிரசிடென்ட், நாட்டின் பிரதம மந்திரி. கடந்த தேர்தலில் கூட 110 முறை வெறுப்பை உமிழ்ந்தார் முஸ்லீம்களின் மீது. ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள், காங்கிரஸுக்கு வாக்களித்தால் ஒரு எருமை மாட்டை படித்து மற்றொரு எருமை மாடை அங்கே கொடுத்து விடுவார்கள். கபரிஸ்தான் 80க்கும் 20க்கும் தான் போட்டி. என்ன கொஞ்ச நெஞ்ச அநியாயங்கள் செய்யலை, அவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க இந்துத்துவ அரசியல்வாதிகள்.
அதை அங்கீகரிக்கக்கூடிய தேசிய தலைவராக நரேந்திர மோடி இருக்கார். அப்போ நீங்கள் நரேந்திர மோடியை எந்த அடிப்படையில் தலைவராக ஏற்றுக்கொண்டார்? இது மக்கள் கேட்குறாங்க. இப்போ நேற்றைக்கு வந்த அந்த வலைத்தளங்களில் இந்த கேள்விகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. ஒன்று. இரண்டாவதாக, பிஎல் சந்தோஷ் ஒரு பிராமண தலைவர், ஆர்எஸ்எஸ்னுடைய முகம். அவங்க ஆர்எஸ்எஸ்க்கே பரந்த இந்தியா தான், அகண்ட பாரதம். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய குரல், அவர் உங்களை குருநாதராகவும் நரேந்திர மோடி ரசிகராகவும் வந்து கொண்டவர்கள் தற்போது மாறி இருக்கிறீர்கள். அவர்கள் மாறவில்லை. மோடிட்டு போய் கேட்டால் நான் ஒரு இந்திய தேசியவாதி தான் சொல்லுவார். அப்போ நீ ஒரு நீங்கள் அண்ணாமலை இந்து தேசியவாதியா அல்லது தமிழ் தேசியவாதியா? அதை சொல்லுங்கள். இந்து தேசியவாதம் என்பது அது ஒரு விதமான ஒரு கடும்போக்குவாதம். இந்து தேசியவாதம் என்பதே பிராமணிக்கல் முகம்தான் அது. ஆனால் சனாதன முகம்தான். ஆனால் அவர்கள் அடிக்கடி சொல்வது இது சனாதனம் அல்ல, இந்துக்களின் முகம். அது தவறான கஷ்டம்தான். கீழே இருக்கக்கூடிய ஒரு தலித்து கூட இந்து தேசியவாதத்தில் மேலே வர முடியாது. இடைநிலை சாதிகள் எல்லாம் பேருக்கு தான் வைத்திருப்பார்கள். அப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தனக்கான உறவு என்ன? நரேந்திர மோடியினுடைய ரசிகன் என்று அந்த கட்சியில் சேர்ந்தவர்கள் தற்போது அந்த கட்சி வெளியேறி இருக்கிறீர்கள். அப்போ நரேந்திர மோடியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு பிரதமராக பார்க்கிறீர்களா? அவரது கொள்கையில் உங்களுக்கு ஏற்பாடு உண்டா அல்லது கொள்கையிலே மாறுபாடு உண்டா? பிஎல் சந்தோஷ்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்ன, ஆர்எஸ்எஸ்னுடைய பெட்டான ஆர்கனைசேஷன் என்ன, அதை நீங்கள் தமிழர்களுக்கு விளக்கணும். ரெண்டாவது, இது 1வது பாயிண்ட். மைக்கேல்பட்டியில் கிறிஸ்தவத்தை பற்றி ரொம்ப ஒரு பெண் இறந்து போனதுனால மதமாற்றத்தில் நடந்தது நீங்கள் தான் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணீங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிற்று. அதை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களா அல்லது தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்ல போகிறீர்களா? மூன்றாவது, நீங்கள் சொன்னீர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நிதி ஆதாரங்கள், மாநில நலன்களில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்றால் எந்த அடிப்படையில் ஓரவஞ்சனை செய்தார்கள், ஒடுக்கினார்கள்? நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். நான்காவதாக, பள்ளி பிள்ளைகளுக்கான நிதியை பிஎம்சியில் கையெழுத்து போடலைன்னு 2500 கோடி, அதை பற்றி நீங்கள் பேசணும். இன்னும் காவேரி டிஸ்பியூட் இருக்குது. எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படையாக ஓரவஞ்சனை இல்லாமல் தெளிவாக பேசணும். தெளிவாக அப்படி சொன்னாதான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம். ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான கேள்வி, உங்களுக்கு ஆசை வந்தது ஏன்னா எனக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் டிசம்பர் மாதமே சொன்ன காரணம் கொஞ்சம் பட்டும் படாமல் வரும். இப்போ சொல்லக்கூடிய காரணம் விஜயனுடைய வெற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 47 வயசு 48 வயசு உதயநிதி, 52 வயசு, நாம் 41 வயசு, நம்ம நல்லா பேசக்கூடிய ஆள் இவங்க 2 பேரை விட. நாம் பேச்சிலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைத்தா தப்பு. கருணாநிதியோட பேச்சாளன் யாரும் கிடையாது. எம்ஜிஆருடைய பேச்சு பெருசு இல்லை கருணாநிதி பார்க்கும்போது. ஆனால் கடைசி வரைக்கும் மரணிக்கும் போது அவர் தான் இருந்தார். பேச்சாற்றலை வைத்து மட்டும் ஒருத்தன் ஜெயிச்சிட முடியாது. அந்த பேச்சாற்றல் தான் உங்களுக்கு த லீடருங்கிற ஒரு பதவி கொடுத்துருக்கு. ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த 10 லட்சத்துலேயே 8 லட்சம் பேர் பாஜகவாக தான் இருப்பான். மீதி 2 லட்சம் பேர் உங்களுடைய ரசிகர்களாக இருப்பார்கள். இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ உங்களுக்கு கிடைக்கலாம், 20 லட்சம் கிடைக்கலாம். ஆனால் பேச்சை மட்டும் வைத்து நீங்கள் தமிழ்நாட்டிலே முதுகு நிமிந்து விட முடியாது. இப்போது ஜோசப் சி விஜயை பற்றி முதல்ல வெறுப்பை காக்குனது எச் ராஜா. அவர் எல்லாராலும் விஜயா தான் இருந்தார். நீ தான் முதல்ல சொன்னான். வெறுப்பை கக்கிறத ராஜா. இன்றைக்கி ராஜா அடையாளம் இல்லாமல் போயிட்டார். என்ன சொன்னார் திரு ராஜா அவர்கள்? ஜோசப் சி விஜய். ஜோசப்னா என்ன? ஜோசப் தமிழன் தானே. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய சீமான் ஐயா அவர்களை செபாஸ்டியன் என்று சொன்னார்கள்? செபாஸ்டியன் சைமன் அவர் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிடவே இல்லை. அவர் முருகனுக்கு பட்டையை போட்டு போயிட்டார். விஷயம் முடிஞ்சுது. ஜோசப் விஜய் அழகாக சொல்லிட்டார், நான் கிறிஸ்தவன் தான், தேவாலயத்துக்கு போகிறேன், நோம்பு கடிக்கிற கஞ்சி குடித்தேன், பள்ளிவாசலில் போய் தொழுகிறாரு. அவர் சாய்பாபா கோயிலுக்கு போனார், திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் சங்காரம் செய்தார், அவர் ஜெயித்தார். அதனால் அவரை யாரும் ஒரு சாதிக்காரனாக பார்க்கல. இன்றைக்கி 41% இளைஞர்கள் வாக்களித்தார்கள். ஏராளமான தலித்துகள், ஏராளமான இடைநிலை சாதிகள், ஏராளமான பெண்கள், இளம் பெண்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வாக்களித்தாங்க. அவங்களுக்கு யாரும் ஜோசப்னோ அப்துல் காதர்னோ ஆறுமுகனோ தெரியல. நமக்கானவன் ஊழலை ஏற்று பேசுகிறார், உண்மையை பேச போகிறார், நமக்கானவன். அந்த இடத்துல நீங்கள் வரணும் என்றால் உங்களை நீங்கள் முதல்ல சுய பரிசோதனை செய்யணும், கன்ஃபஸ் பண்ணணும்.
மக்கள்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும். அந்த கன்ஃபஸ் பண்ணி அதில் எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப நீண்டகால ஒரு வரைமுறையில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆக ஜோசப் விஜய் வந்த உடனே அவரை விட நான் நல்லா பேசுவேன், அவரை விட நல்ல தெளிவாக ஆங்கிலம் பேசுவேன், அவரை விட மீடியாவை எதிர்கொள்வேன்னு உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் ஒன்றும் முட்டாள் அல்ல. உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். பாரதிய ஜனதாவைக்கு ஒரு பக்கம் வாழையும், பாம்புக்கு வாழையும், மீனுக்கு தலையும், அல்லது இங்கு தலையும் அங்கு வாழையும் மாற்றி காட்டி கொண்டிருந்தால் தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள். ரொம்ப விவரமான ஆட்கள். திமுக பண்ண ஊழல், திமுக பண்ண குடும்ப அரசு, திமுக பண்ண கிழட்டு ஊழல் சிங்கங்களை எல்லாம் வைத்து கொண்டதை பார்த்தான், விருத்தான், உடனே மாற்றி குத்தி போட்டான். நாளைக்கு ஜோசப் விஜய் தப்புன்னா ஜோசப் விஜய் தூக்கி வீசி போடும். இதுதான் நடக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழர்களை ஏதோ கிள்ளுக்கிறைகளாக நினைக்க வேண்டாம். நீனும் தமிழன் தான். ஆனால் உங்கள் பேச்சிலலாம் மதிக்க மாட்டாங்க. 10 லட்சம் வந்த உடனே ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. உங்கள் மேலே பெரிய கரை இருக்கிறது. உங்கள் தலையில் இருக்க கொண்டையை நீங்கள் மறைக்க மறந்து விட்டீர்கள் என்றும் சொல்கிறார்கள். அந்த உங்கள் மேலே உள்ள அந்த விமர்சனங்களை படிக்கும்போது இது கூட இருந்துச்சு. அண்ணாமலை தலையில் இருக்கும் கொண்டையை மறைக்க மறந்தார். முதல் சந்தேகத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திங்க. மணிக்கணக்கில் டெல்லியில் தாமதிச்சது. மணிக்கணக்கில் அவங்கள்ட்ட போய் கேட்டு வரணும்னு என்ன இருக்குது? வெளிப்படையாக நான் பாஜகவை விட்டு விலகுறேன் அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிடுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடுவாங்க நிதின் நபீனுக்கு. மணிக்கணக்கில் அங்கே உட்காந்து அவர்கள்ட்ட போயிட்டு, அண்ணா நல்லா இருக்கண்ணா, அண்ணா நான் போக போகிறேன் அண்ணா என்னுடைய செயல்பாடு சரியில்லைண்ணா, அண்ணா நான் மனசு வருத்தமாக இருக்குண்ணா, அண்ணா என்ன நீங்கள் கேட்காம கூட்டணி அமைச்சிட்டிங்கண்ணா, என்ன ரொம்ப இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வர வேண்டும் என்று இல்லை. பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு வந்திருக்கலாம். ஆகவே தான் அண்ணாமலை தன் தலையில் இருக்கும் கொண்டையை மறைந்து விட்டார் என்று இன்று வசனம் வருது. ஆனாலும் உங்களுடைய சமூகத்தை சார்ந்த, உங்கள் ஊரை சார்ந்து வாழ்கிற திரு சூர்யா அவர்கள் அகரம் என்று ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அப்படியே கூட நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம். நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் செய்யணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. அரசியலுக்கு வரணும் என்றால் இந்த தன்மைகளை எல்லாம் நீங்கள் தமிழ் சமூகத்திற்கு முன்னால் கிளாரிஃபை பண்ணணும். அதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது, கிளியரன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் கிளாரிஃபைட் பண்ணுறதில் ஃபுல்ஃபில் ஆகணும் தமிழ் சமூகம். அப்பண்டா தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, நீங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் வச்சு சொன்னாலும், நல்ல கண்ணு பற்றி பேசினாலும், புறாவை பற்றி பேசினாலும், டெக்னாலஜிஸு, வைப்ரேன் சிஸ்டம், என்ன ஆங்கிலத்தை பேசினாலும் வர முடியாது. இதற்கு காலம்தான் பதில் சொல்லும். தமிழர்களின் பார்வையில் உங்களுடைய பேச்சினூடே கீழே பதிவு செய்யப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து நான் ஒரு செய்தியாளனாக இந்த செய்தியில் உங்களுக்கு தரேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி.